இப்ப அங்கதான் ஏமா போயிட்டோம். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், வயசானவங்க நிக்கிறாங்க, நீ மலை மாதிரி உட்கார்ந்துட்டு வர. எந்திரிமா, எந்திரி. நீங்க தள்ளுங்க. அவ அப்படி உன்னை எதை வச்சுதான் இம்ப்ரெஸ் பண்ணா? பாசத்தை காட்டி மச்சி. அவ புருஷன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கா தெரியுமா? இவங்க ரோட்ல எவ்வளவு அந்யோன்யமா இருந்தாங்கன்னு பார்த்தல. அவ இருந்த இடத்துல நான் இருந்திருக்கணும். இந்தாங்க, சூடா இருக்கு. ஏங்க, வீட்ல அரிசி பருப்பு மளிகை பொருள் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சுங்க. நீங்க பொள்ளாச்சி கேஸ் விஷயமா போறதுக்கு லட்சுமி கிட்ட 3000 ரூபாய் வாங்கிட்டோம். இப்போ வீட்டு செலவுக்கு பணம் இல்ல. சக்தி அனுஷ்கா கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவங்க மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குறாங்களா இல்ல தான் கம்பெனின்னு நினைச்சு வேலை பாக்குறாங்களான்னு தெரியல. அவங்க கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ. ஏங்க, லட்சுமி முதல் நாள் வாங்கின சம்பள பணம் உங்களுக்கு கொடுத்தது போக மீதி பணம் வச்சுக்கிட்டே இருக்கோம்ல, அத வேணா கேட்கலாமா? இல்ல வள்ளியம்மா, கோர்ட்டு கேஸ்ன்னு சொன்னதும் லட்சுமி என்கிட்ட பணம் கொடுத்தா. ஆனா வெற்றி அதை வாங்கிக்கிட்டு கணக்கு பார்த்து கொடுத்தான். இதுக்கு மேல எப்படி அவங்கிட்ட? அப்பா, கேட்கறதுக்கு ஏன் தயங்குறீங்க? நான் தரேன்பா. ஆனா வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் இல்ல. ஏங்க, என்ன பேசுறீங்க? நான் சரியாதான் பேசுறேன். ஆனா இந்த வீட்ல யாருமே சரியில்லை. இத பாரு லட்சுமி, நீயும் நானும் மட்டும்தான் வேலை செஞ்சு இந்த குடும்பத்தை காப்பாத்தணும்னு எல்லாரும் நினைக்கிறது தப்பு. நீங்க பேசுறதுதான் தப்பு வெற்றி. குடும்ப பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கணும். ஒரு மாசத்துக்கு என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, எனக்கு, என்ன பெத்து வளர்த்த உங்க 2 பேருக்கும் எவ்வளவு பணம் தேவையோ அதை நான் கொடுத்துறேன். மத்தவங்களோட தேவைக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. வெற்றி, நீங்க பேசுறது ரொம்ப தப்புங்க. இது நம்மளோட குடும்பம், நம்ம தான் எல்லாத்தையும் பார்க்கணும். எல்லா பொறுப்பையும் நம்ம சுமந்துட்டு மத்தவங்க எல்லாரையும் பொறுப்பு இல்லாம வீட்ல நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லு லட்சுமி. நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லு. அப்பதான் அடுத்த மாசம் வீட்டு வாடகை கட்ட முடியும். வசதியா 3 வேளை சாப்பிட முடியும். போன் பில்லு, கரண்ட் பில்லு, ஹாஸ்பிட்டல் செலவு, கோர்ட்டு கேஸ், வக்கீலோட ஃபீஸ், இப்படி எல்லாத்தையும் ஈஸியா சமாளிக்க முடியும். வீட்ல இருக்கிற எல்லாரும் வேலைக்கு போனா அது ஒரு பெரிய தப்பாயிடுமே லட்சுமி. ஆனா இப்படியே இருக்கட்டும். அப்பதான் வாழ்க்கையில நம்ம சீக்கிரமா முன்னுக்கு வர முடியும். ஐயோ, இத பாருங்க, யாருமே வேலைக்கு போக கூடாதுன்னு நினைக்கல. வேலை கிடைக்கணும்ல. கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எதுவும் கிடைக்கவே கிடைக்காது. தேடணும் தேடணும். ஆனா ஆனா யாருமே தேட மாட்டாங்க. ஏன்னா லக்ஷ்மி இருக்கா, அவ பாத்துப்பா. வெற்றி, போதும். நீ பாத்துக்கிட்டே இரு. பொள்ளாச்சியில எல்லாத்தையும் இழந்துட்டோம், ஆனா இங்க இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனாலும் இவங்க மாற மாட்டாங்க. என்னங்க நீங்க இப்படி பேசிக்கிட்டு? வெற்றி, வெற்றி, அமருக்கு செரலாக், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கணும். கொஞ்சம் பணம் இருந்தா கொடுறா. ஆனா பணம்லாம் செலவாயிடுச்சு. ஆனா ஒண்ணு சொல்றேன், சென்னையில ஒருத்தங்க சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்த முடியாதுன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? உங்களுக்கு வேலை இல்ல, சம்பாரிச்சாதானே. உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. நீங்களும் வேலை தேடுறேன், கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலங்கிறீங்க. நல்லா தேடி பார்க்கணும்னு. எந்த நேரமும் சும்மா வீட்ல இருந்தா வேலைக்கு ஆகாது. வேலை தேடி வேலை கிடைக்கலன்னா நாமளே தொழில் பண்ணணும்னு. துணி தைக்க தெரிஞ்சா வாடகைக்கு மெஷின் எடுத்துக்கிட்டு துணி தச்சு கொடு. அயன் பண்ற கடையில வேலை செய். ஹோட்டல்ல பிளேட் கழுவு. இல்லனா இளநீர் கடையில வேலை செய்யு.
இத பாருண்ணே, நானும் அப்படிதான் சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு டிரைவர் வேலை கிடைச்சிருக்கு. நான் அதுக்கு தானே போயிட்டு இருக்கேன். சரி, இந்தா இத வச்சு சமாளிச்சுக்கோ. ஆனா இத திருப்பி கொடுக்கணும் என்ன? காஃபிங்க. என்னங்க? ஒன்றும் இல்லைம்மா. வெற்றி தங்கவேலு கிட்ட அப்படி பேசிட்டான்னு வருத்தப்படுறீங்களா? வெற்றி இப்படி மாறுவான்னு நான் எதிர்பார்க்கல. விதியோட விளையாட்டு சொத்து சோகத்தை பிரிச்சுது. இப்ப பந்த பாசத்தையும் பிரிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு வள்ளியம்மா. கணக்கு பார்க்காம அள்ளி கொடுத்த கை இன்னைக்கு கணக்கு பார்க்கறவங்கிட்ட கை நீட்டி நிக்குத வள்ளியம்மா. அண்ணனுக்காக விட்டு கொடுத்த தம்பியா, அப்பா மதிச்சு நடக்கிற மகனா பார்த்த வெற்றிய இன்னைக்கு இப்படி சுயநலமா பேசுறத பார்க்கும்போது மனசு சுக்குநூறா உடைஞ்சு போகுது வள்ளியம்மா. வெற்றியோட ஒவ்வொரு கேள்விக்கும் தங்கவேலு கூணி குறுகி நிற்கும் போது என் நெஞ்சில அப்படியே இடி வந்து இறங்கின மாதிரி இருந்துச்சு வள்ளியம்மா. வெற்றியை நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவன் நம்ம பிள்ளைங்க. அவன் சொன்ன விதம் வேணும்னா தப்பா இருக்கலாம், ஆனா சொல்ல வந்த அர்த்தம் தப்பில்ல. அவன் பேசுனதுக்கு நீ ஒரு புது அர்த்தத்தை கற்பிக்காத வள்ளியம்மா. கெட்டும் பட்டணம் சேருன்னு சொல்லுவாங்க, ஆனா சொத்து சோகத்தை தான் விட்டுட்டு வந்தோமே தவிர மனசு கெட்டு நாம வரல வள்ளியம்மா. பட்டணம் பிள்ளைக்கு பணத்தாசையும் சுயநலத்தையும் கத்து கொடுத்துடுச்சு. அதனாலதான் பாசத்தை மறந்து பணம் தான் பெருசுன்னு நினைச்சு அவன் பேசுறாம்மா. தப்புங்க. கணக்கு பார்க்காம அள்ளி கொடுத்த கைதான் இந்த கை. இன்னைக்கு வெறும் கைய தானே இருக்க. அன்னைக்கு ஓஹோன்னு வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு நமக்கு சோறு போடலைங்க. அன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தை நாம வாழ வச்சிருக்கோம். நம்மள வாழ வைக்க எந்த குடும்பமும் வரலையே. சந்தன கட்டைய தேய்க்க தேய்க்க அந்த சந்தன கட்டை நினைச்சுக்குமா நல்ல வாசனையோட சந்தனத்தை தர்றோன்னு. ஆனா தான் தேஞ்சு போறது அதுக்கே தெரியாது. அந்த மாதிரி தாங்க நம்ம நிலைமையும். பணம் இருக்கிற வரைக்கும் தான் பந்தம் பாசம் எல்லாமே. அது போயிடுச்சுன்னா அதோட சேர்ந்தே மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே போயிடும். அது தெரியாததாலதான் நாம இப்ப புலம்பிட்டு இருக்கோம். அது புரிஞ்சதுனாலதான் வெற்றி அப்படி பேசிட்டு போறா. இனிமேலாவது புரிஞ்சு வாழ போறோமா இல்ல புரியாம புலம்பிக்கிட்டு இருக்க போறோமான்னு நாம தாங்க முடிவெடுக்கணும். தங்கவேலு வெற்றி பேசினதை தப்பா நினைக்காம தான் நல்லதுக்கு தான் சொன்னான்னு நம்புவான். நல்ல வேலையை தேடிப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நானும் ஒரு முடிவு எடுத்துட்டேம்மா. பொள்ளாச்சி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நானும் ஒரு நல்ல வேலை தேடிக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். யார் சுமையையும் யாரும் சுமக்க கூடாதுங்க. சுமையா இருந்தோம்னா சொர்க்கத்துல வாழ்ந்தா கூட அது நரகமா தெரியும். அப்படியே எனக்கு ஒரு நல்ல வேலை தேடி கொடுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? நான் என்ன வேலை செய்வேன்னா, நான் அப்பளப்பூ போடுவேன், அப்புறம் ஊறுகாய் போடுவேன், அப்புறம் இந்த வடகம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போடுவேன்.
ஆ, இப்படி வாய் விட்டு சிரிச்சு எவ்வளவு நாளாச்சு தெரியுமாங்க? வள்ளியம்மா நீ பேசுனது எனக்கு எவ்வளவு பெரிய தெம்ப உண்டாக்கிருக்கு தெரியுமா? நீ பாரு, பொள்ளாச்சி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் ஆளே வேற, செய்யற வேலையே வேற. இதானையா? ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். ரெடி ஆயிட்டேன் சார். ரெடியா? வாவ், சரி சூப்பரா Thank you, இருக்குமா. sir. பக்கா. சார் என்ன ஆட் இது? சென்ட் ஆட். சார் டயலாக்ல இப்பவே சொல்லிடுங்க சார், அப்பதான் என்னால மனப்பாடம் பண்ண முடியும். டைலாக்கே கிடையாதுமா. டயலாகே இல்லையா? டைலாக்கே இல்ல. கடைசியில ஒரே ஒரு வரி தான். சீக்ரெட் பர்ஃப்யூம். ஓ ஆட் சீக்ரெட் பெர்ஃப்யூம். அதேதான்மா. ஆமாங்க. சீக்ரெட் பர்ஃப்யூம் ஆட் எடுக்க போறோம். ரிஹர்சல் பாத்துலாமா? பாத்துடலாம். வாங்க. வாடா. டிரைவர் இருந்தா அப்படியே கொஞ்சம் ஓரமா அவுட் நிப்பாட்டுங்க. சார் வாங்க சார், பரவாயில்ல உள்ள வாங்க சார். இல்ல வேண்டாம், மேடம் பரவாயில்ல. உள்ளதான் இருக்காங்க. வாங்க சார், வாங்க சார், என்ன தயங்குறீங்க? உள்ள வாங்க. சரி. வாங்க சார், கொஞ்சம் இங்கே இருங்க. மேடம் ஷூட்டிங்ல இருக்காங்க, நான் வர சொல்றேன். கூப்பிட வேண்டாம். ஓகே சார். ஷூட்டிங் முடியட்டும். ஓகே சார், நான் அப்புறம் பார்க்கறேன். உட்காருங்க சார். டயலாக் கிடையாது, பர்ஃபார்மன்ஸ் தான். ஓகே.
டேய் தம்பி, அங்க பாத்தியா டைரக்டரை? அந்த புள்ளிய கரெக்ட் பண்றதுக்காகவே என்னென்ன வித்த கை வித்த எல்லாம் காட்டுறாரு பாத்தியா? அவர் சரியாவே நடிக்கலண்ணா, ஆனா ஓகேங்கிறாரு. தெரிஞ்ச விஷயம் தானே. அவர் எத்தனை ஆட்ல இந்த மாதிரி கரெக்ட் பண்ணியிருப்பாரு. நம்ம டெய்லி பார்த்துட்டு தானே இருக்கோம். மேக்கப்ல இருந்து எல்லாத்தையும் அவரே போடுறாரு பாருங்கண்ணா. நேத்து நடந்த ஒரு சங்கதியை கேட்டா நீ தூக்கு போட்டு செத்துருப்ப. அப்படி ஒரு விஷயம் நடந்தது. என்னண்ணா? என் கண்ணு முன்னாடி நடந்துச்சுடா. இத கரெக்ட் பண்ணிருப்பாராண்ணா? இன்னி வரைக்கும் கரெக்ட் பண்ணாம இருப்பாரு நினைக்கிறேன். தெரியலையே. இதை எப்பவோ முடிச்சிருப்பாருடா. சார் சார், என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. ஓ பாத்துட்டு வந்துரு சார். சரி, Short சீக்கிரம் time பார்த்துட்டு வந்துருமா. போயிட்டு வா. என்னங்க? லைட் ஆஃப் பண்ணுப்பா. என்னங்க, எப்போ வந்தீங்க? ஃபோன் பண்ணி கூட சொல்லல பாத்தீங்களா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஏன் உம்முன்னு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. ரெடியா? ரெடி சார், ரெடி. ரெடி. டேய் இங்க வாடா. சார் சார் ஷூட்டிங் தானே போயிட்டு இருக்கு. ஆமா அந்த ஆளு எதுக்கடா மேல ஏத்துன? அவர் வழியில் நின்னுட்டு யாரை இருந்தாரு. கூப்பிட சொன்னது? கூப்பிட சொன்னா உன்னைய? இல்ல அவன் சார், ரோட்ல அது- நிக்கிறான். உன்னை வேண்டாம் மேல ஏத்த சொன்னது? சாரி சார். கட்டு பேத்திக்கிட்டு தெரிய வேண்டாம், என்ன கேட்கணும் நீ. ஓகே சார். போ. சரிங்க சார். மாட்டாப்ப. ரெடியா? லட்சுமி ஷார்ட் ரெடி. வரேன் சார். சரி கூப்பிடுங்க, நான் போறேன். வாமா. வரேன் சார். ஐயா வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். நீ எப்படி பாருக்க? இருக்கேன் ஐயா. நீங்க இல்லாததாயா நம்ம ஊர்ல பெரிய குறை. காலம் வரும். கண்டிப்பா வரும்யா. சரிங்க சரிங்க. ஐயா வாங்கய்யா. ஐயா எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க ஐயா. என்னப்பா பண்றது? என் மனசுல பட்டதை சொன்னங்க ஐயா. தப்பா நினைச்சுக்காரு. சரிங்க ஐயா, நான் அப்ப கிளம்பிட்டேங்க. சரி. அண்ணா, நாச்சியம் தானே? நில்லுங்கண்ணே. அண்ணா, உங்களை தானே சொல்றேன். நில்லுங்கண்ணே. என்னண்ணே பேயை பார்த்து பயப்படுற மாதிரி என்னைய பார்த்து பயப்படுறீங்க? பேய்க்கெல்லாம் நான் என்னைக்குமே பயப்படுறது கிடையாது. மனுஷங்களை பார்த்தா தான் இப்பெல்லாம் எனக்கு பயமா இருக்கு. என்னண்ணே ஒரு எதிரிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? நான் யாரையும் எப்பவும் எதிரிகளா பார்த்ததில்லப்பா. ஆனா நடந்த சம்பவங்கள் என்னை இப்ப பார்க்க சொல்லுதுப்பா. ஐயோ அண்ணா, நான் உங்கள்கிட்ட சண்டை போட்டது, பஞ்சாயத்துக்கு இழுத்தது எல்லாமே உங்க மேல இந்த போட்டியால தானே தவிர உங்களை ஒரு நாள் எதிரியா நினைச்சு இல்ல.
நான் உங்களை இந்த ஊர்ல ஆள வேணான்னு தான் சொன்னேன், வாழ வேணான்னு சொல்லல. என்ன பரம்பரை பரம்பரையா நீங்களே நாட்டாமையா இருக்கீங்களே, எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, அதைத்தான் கேட்டேன். ஆனா நீங்க இப்படி ஊரை விட்டே போவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலண்ணே.